சமையல் கற்றுக்கொண்ட சிநேகிதி. சிநேகிதி என்ற பெண் ஒருபோதும் சமையல் செய்ய தெரியாமல் வளர்ந்தாள். அவளது வாழ்க்கையில் சமையல் என்பது மிகவும் கடினம் என்று நினைத்தாள். ஒரு நாள் அவளது அம்மா திடீரென ஒரு பயணத்திற்கு செல்ல வேண்டியதாகிவிட்டது. நீயே இன்று சமையல் பார்த்துக்கோ என்றார் அம்மா. சிநேகிதி முதலில் அதிர்ச்சியடைந்தாள். என்னாலா இது முடியும் என்று சந்தேகப்பட்டாள். ஆனால் பிறகு பயத்தை விட்டு வைக்க முடிவு செய்தாள். அவள் சாமான்களை எடுத்தாள். சாதம், பருப்பு, காய்கறிகள் மற்றும் மசாலா தூள்கள். அவளுக்கு தெரியாததாலும் ஓரளவாக மட்டுமே சேர்த்தாள். அவள் எண்ணியதில் 5 முக்கியமான பொருட்கள் இருந்தன: உப்பு, மிளகு, மஞ்சள், மிளகாய்த்தூள், எண்ணெய். மேலும் 3 தன்மைகள்: நிதானம், நேரம், நேயம். அவள் மிகுந்த சிரத்தையுடன் நேரத்தை பார்த்து நேசத்துடன் சமைத்தாள். சாதம் நன்கு வெந்தது. பருப்பு நன்கு நெய்ச்சேர்ந்து வாடியது. காரக்குழம்பும் அழகாக காய்ந்தது. அவளது அம்மா வீடு திரும்பியதும் சாப்பிட்டார். முகம் மிளிர்ந்தது. நீயும் இப்போ நல்ல சமையல்காரி என்று பாராட்டினார். சிநேகிதிக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்தச் சமயம் அவளுக்கு பழமொழி ஒன்று நினைவுக்கு வந்தது: 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும். நேரம், நிதானம், நேயம் இருந்தால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.